இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க படிக்கும்போது அல்லனா நீங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டைபண்ட் கிடைக்குமா இல்ல டிகிரி சர்டிபிகேட் அப்படிங்கிறது நீங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான ஒரு பேசிக் திங். அந்த டிகிரி சர்டிபிகேட் தாண்டி உங்கள்ட்ட என்ன ஸ்கில் இருக்குதோ அதை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா ஜாப் வேகன்சி அப்படிங்கிறதுல உங்களால ஜாப் பிளேஸ் ஆக முடியும். தென் ரீசெண்டா ஒரு கமெண்ட்ல பிசிசியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. பெஸ்டான ஸ்கில்லோட படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அப்ராட்ல போனா பிசிசியன் அசிஸ்டன்ட்க்கு பெர் மந்த் salary பாத்தீங்கன்னா 90k ல இருந்து 1.1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. Hi dear students, welcome to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க படிக்கும்போது அல்லனா நீங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டைபண்ட் கிடைக்குமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணலாமா வேண்டாமா, சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஒரு பிக்கஸ்ட் ரீசன் என்ன அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்த்துடலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருச்சு, ரேங்க் லிஸ்ட்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், நம்ம எப்படி பண்ண போறோம், 4 இயர்ஸ் எப்படி கடக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங் அண்ட் பாத்தீங்கன்னா டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம், பார்ட் 2 வீடியோல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். இது பாத்தீங்கன்னா பார்ட் 3 அண்ட் ஃபைனல் பார்ட்டா தான் இது இருக்க போகுது. கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டைபண்ட், அதாவது நம்ம படிக்கும் போது ட்ரைனிங் பண்றோம் இல்லையா, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண வேண்டியது இருக்கும். இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கோர்ஸுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஆபரேஷன் தியேட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இசிஜி கேர், கார்டியாக் கேர் அதெல்லாம் கொண்டு விட மாட்டாங்க. எந்த தொழிலா இருந்தாலுமே நம்ம பேசிக்ல இருந்தா கத்துக்க முடியும். அந்த பெஸ்ட் ஆப்ஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல தான் உங்களால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத எடுத்துக்க முடியும். பிரைவேட் காலேஜ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா பெட் மேக்கிங் மட்டும் தான் பண்ண விடுவாங்களே தவிர பேஷண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண விட மாட்டாங்க. மத்தபடி எந்த இதுக்குமே உங்களை போக விட மாட்டாங்க. ஜஸ்ட் கேஸ் லிஸ்ட் எடுக்கிறீங்களா, பெட் மேக்கிங் பண்றீங்களா, வைட்டல் செக் பண்றீங்களா, உங்க வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் எந்த இன்டராக்ஷனும் பேஷண்ட்ஸ் கூட இருக்காது பிரைவேட் காலேஜஸ்ல 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும். அதுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விடுவாங்க. அப்ப அவங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறவங்களை விட. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அட்மிஷன் போட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறீங்க, பண்ணி 1 or 2 வீக்ஸ்லயே உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் அப்படிங்கறது ஆரம்பிக்கும். தியரி கிளாஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட அதிகமா தான் உங்களுக்கு பிராக்டிகல் கிளாஸஸ் அண்ட் பிராக்டிகல் நாலேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். எந்த அளவுக்குன்னா உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ் கேர்ல இருந்து ஆரம்பிச்சு அதிகபட்சம் நீங்க 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள ஒட்டுமொத்தமா அந்த கோர்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு ஃபுல் நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்குது. இதுல நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இவ்வளவு நாங்க ட்ரைனிங் போடுறோம், இவ்வளவு நாங்க எஃபர்ட் போடுறோம், எங்களுக்கு ஸ்டைபண்ட் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. ஸ்டைபண்ட் அப்படிங்கிறது பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு கிடையாது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு ஸ்டைபண்ட் கொடுத்தது கிடையாது. இனிமே வர காலங்கள்ல எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த ஸ்டைபண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய டவுட் வரும். அதாவது நான் இப்போ ஒரு வேலை பார்க்குறேன், படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ட்ரைனிங் பார்க்குறேன், அந்த ட்ரைனிங்க்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரியே வச்சுக்கோங்க, அதுலனா ஒரு சேலரி மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்காக 40,000 50,000 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு 5,000 ஆச்சும் வச்சுக்கோங்க. அது கூட பாத்தீங்கன்னா நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. இது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜஸ். பட் இது நம்ம ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸா பார்க்காம ஃபீஸ் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃபீஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வாங்குறாங்க, 3,000ல இருந்து 8,000 தான் வாங்குறாங்க ஒரு பெர் இயருக்கு. தென் அது போக நீங்க பிஜில ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ஆக மொத்தம் இங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறதோட ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸஸ் தான் கவர்மெண்ட் காலேஜ்ல வாங்குறாங்க. அதே டைம்ல ஒரு பெஸ்டான எஜுகேஷன் குவாலிட்டி அண்ட் பாத்தீங்கன்னா பேஷண்ட் கேர்ல உங்களை இன்வால்வ் பண்றதுக்கு ப்ரோமோட் பண்ற ஒரே இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தானே தவிர பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா பேஷண்ட்ஸ் கேர்ல எஃபர்ட் அப்படிங்கறத கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்ல நமக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை பாசிட்டிவா நினைச்சு சர்வே பண்ண கத்துக்கணும். எதுலயுமே நம்ம கஷ்டப்படாம என்ன பண்ண முடியாதுன்னா முன்னேற முடியாது. அதை நினைச்சு பாத்துக்கோங்க. நம்ம சேனல்லையுமே நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதுல எல்லாம் நான் தப்பா சொல்ல வரல, அவங்க லைஃப்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க, ஓகே. பட் அதுக்காக நம்ம ஒரு சின்ன வட்டத்தை நீங்க நினைக்காதீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, ஓகே, அதுக்காக நீங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் வேலை பார்ப்பேன்,
வெளியில கிடைச்சா நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்மள ஒரு லாக் பண்ற மாதிரி இருக்குது. அப்ராட்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. இன்னும் நீங்க கமெண்ட்ல கேட்பீங்க நர்சிங்க்கு ஓகே, அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கு எங்க வேலை இருக்குது அப்படின்னு கேக்குறீங்க. நிறைய அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. தென் ரீசெண்டா ஒரு கமெண்ட்ல பிசிசியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெஸ்டான ஸ்கில்லோட படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அப்ராட்ல போனா பிசிசியன் அசிஸ்டன்ட்க்கு பெர் மந்த் சேலரியே பாத்தீங்கன்னா 90K இருந்து 1.1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க பேசிக் சேலரி. சோ நம்ம ஸ்கில் எப்படி இருக்குது, நம்ம இந்த படிக்கிற டைம்ல நம்மளுடைய நாலேஜை எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படிங்கறதுலாம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு டிகிரி சர்டிபிகேட் மட்டும் வச்சுட்டு நான் டயாலிசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கிறேன், நான் ஓடிஏடி முடிச்சிருக்கிறேன், எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னு நினைச்சா என்ன அர்த்தம் இருக்குது? அதுல டிகிரி சர்டிபிகேட் அப்படிங்கிறது நீங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான ஒரு பேசிக் திங். அந்த டிகிரி சர்டிபிகேட்டை தாண்டி உங்கள்ட்ட என்ன ஸ்கில் இருக்குதோ அதை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா ஜாப் வேகன்சி அப்படிங்கிறதுல உங்களால ஜாப் பிளேஸ் ஆக முடியும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நர்சிங் எடுக்கிறேன், ஒரு காலேஜ் எடுத்துக்கிறேன், 100 ஸ்டூடெண்ட்ஸ் நர்சிங்கோட தான் வெளியே வராங்க. பட் இந்த 100ல எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்கில், இந்த நர்சிங்கை தவிர அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படின்னா நம்ம இந்தியாவில் மொத்தம் ஒரு இயருக்கு பாத்தீங்கன்னா 2.5 lakh அப்ராக்சிமேட்லி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கோங்க. அதிகமாக தான் வரும், 2.5 lakhs வச்சுக்கோங்க. 2.5 lakhக்குமே வேகன்சி இருக்குதுன்னு கேட்டா கிடையாது. இதுல 5000 பேருக்கு தான் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் எலிஜிபிலிட்டி அண்ட் நாலேஜ் இருக்குது. அந்த 5000 பேருமே நல்ல பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆயிடுறாங்க. இத கருத்துல வச்சுட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா படிக்கும் போதே கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் தான் வரதான் செய்யும். எதுவுமே உழைப்பில்லாமல் உயர்வில்லையும் ஊதியமும் இல்லை. அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டா மட்டும்தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், சக்சஸ் ஆக முடியும். சோ நம்மளுடைய ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அமைப்பையோ ஒரு ஆர்கனைசேஷனையோ ஒரு கோர்ஸையோ ஒரு காலேஜையோ குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம அதுல எந்த மாதிரியான எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல செட்டில் ஆயிடலாம். வேகன்சிஸ் அப்படிங்கிறது அப்ராட்ல நிறைய இருக்குது. நம்ம கவர்மெண்ட் வேகன்சி கம்மி தான், அது நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பாராமெடிக்கல் ஒரு சில கோர்சஸ்க்கு வேகன்சி இல்லதான், அதை நான் ஒத்துக்கிறேன். இருக்குது அப்படின்னு நான் இப்போ ஆணித்தரமா சப்போர்ட் பண்ணி நான் தான் இந்த தமிழ்நாடு அரசு நடத்துறேன்னா என்ன கேட்டா இல்ல. நம்மளால ஜஸ்ட் கோரிக்கை மட்டும்தான் வைக்க முடியுமே தவிர அதுக்கான எஃபோர்ட்டை போட வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை கொண்டு வரல, அதுக்காக நான் அந்த கோர்ஸையே ஒட்டுமொத்தமா வேண்டாம்னு சொன்னா அது முடியாது. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்ம இந்தியாவை மாதிரி இல்ல. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜி, கார்டியாக் ஸ்பெஷலைசேஷன்ல கார்டியாக் டெக்னாலஜி படிச்சவங்க மட்டும்தான் இருக்கணும். ஓடிஏடில ஆபரேஷன் தியேட்டர் படிச்சவங்க மட்டும்தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்னி டயாலிசிஸ் செக்ஷன்ல டயாலிசிஸ் படிச்சவங்க மட்டும்தான் இருக்கணும். நம்ம இந்தியால தான் ஆல் இன் ஒன் ரவுண்டர்ஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் நர்சஸ் மட்டும் இருக்கிறாங்க. அங்க ஒரு நர்ஸ் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் படிச்சவங்க இருப்பாங்க, எம்எஸ் முடிச்சவங்க இருப்பாங்க, ஜெனரல் சர்ஜன்ஸ் இருப்பாங்க, அந்த ஸ்பெஷலைசேஷன்ல எம்டி ஆர் எம்எஸ் முடிச்சவங்க இருப்பாங்க. சோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க படிக்கிற காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரைனிங்ஸ், ஒர்க்ஸ், ஒர்க் ப்ரெஷர், ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பர் எஃபோர்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் ஆக முடியும். சோ திரும்ப திரும்ப சொல்றேன், கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது டோட்டலா நம்ம கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய நல்லது இருக்கு. நமக்கு பேஷண்ட் அவுட்புட் அதிகமா இருக்கும், நம்ம ஈஸியா ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கலாம், பேஷண்ட்ஸ் இன்டராக்ஷன் இருக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாகும், பேசிக் பேஷண்ட் கேர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். பிரைவேட் காலேஜஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல டச் பண்ண விட மாட்டாங்க, அவங்க கிட்ட இன்டராக்ஷன் பண்ண விட மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் பிரைவேட் காலேஜஸ்ல வர பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வர பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. சோ பெஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட் தான். பட் நம்ம அதுல எப்படி சர்வே பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து பாத்தீங்கன்னா அது நம்ம லைஃப்ல பெஸ்டா ஒஸ்டா மாறுறது இருக்குது. சோ எல்லாத்துலயுமே டிமோட்டிவ் ஆகாம மோட்டிவா இருங்க. எல்லாமே நம்மளுடைய திங்கிங்ல தான் இருக்குது. ஹியூமன் சைக்காலஜி படி ஒண்ணு நம்ம டிமோட்டிவா, அதாவது பிளாக் மார்க் போட்டுட்டோம் அப்படின்னா அது தங்கமாவே இருந்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு அது என்னதான் தெரியும், பித்தளையா தான் தெரியும். சோ
அதை நம்ம ப்ராப்பர் டெஸ்ட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் டெஸ்டிங் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை ப்ராப்பரா நம்ம கேதர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அதோடைய உண்மையான குணம் அல்லனா அதோடைய உண்மையான தன்மை அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்க ஆப்ஷன் எதா இருந்தாலுமே பெஸ்டா எடுங்க. கவர்மெண்ட் காலேஜஸும் கெட்டது கிடையாது, பிரைவேட் காலேஜஸும் கெட்டது கிடையாது. எல்லாமே உங்களுக்கான கல்விக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஜாப் வேகன்சி தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கோர்ஸ் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நேமே தப்பா சொல்லக்கூடாது. பாராமெடிக்கலுக்குன்னு தனியா அமைப்பு இருக்குது, நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன். ஸோ அதுக்கு அமைப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. வரும் காலங்களில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது கூட கல்வி சார் தகவலுக்கு இணைந்தீர்கள். வேற்று பயிற்சி யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.